பிக் பாஸ் வீட்ல பணப்பெட்டியை யார் எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லி விசித்ரா, பூர்ணிமா, மாயா 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மணி எடுத்துட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லி மாயா சொல்ல, இல்ல மணி எடுத்துட்டு போக மாட்டாரா, அவங்க அம்மா சொல்லியிருக்காங்களா பணப்பெட்டி எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு விசித்ரா சொல்ல, அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்க அதை வச்சு பணத்தை அதிகமாக்கிறதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்றாங்க. அதே மாதிரி பூர்ணிமா விசித்ராவை கேட்கறாங்க, நீங்க பணப்பெட்டி எடுத்துட்டு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு விசித்ரா சொல்றாங்க, நான்லாம் பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா எப்பவோ எவ்வளவோ பணம் நான் சம்பாதிச்சிருப்பேன், எனக்கு அப்படி அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால அவங்க பணப்பெட்டி எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான்லாம் பணப்பெட்டியை தொட மாட்டேன் அப்படின்னு விசித்ரா மேம் அடிச்சு சொல்றாங்க. உடனே மாயா சொல்றாங்க, அப்ப பூர்ணிமா எடுக்க மாட்டா, நீங்களும் எடுக்க மாட்டீங்க, நானும் எடுக்க மாட்டேன் அப்படின்னா அந்த பணப்பெட்டியை யார் தான் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுல அவங்க 3 பேரும் சேர்ந்து சொல்ற ஒருத்தர் பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு எடுத்துட்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்களோட டிஸ்கஸ் என்ன அப்படின்னா மணி இல்லைன்னா விஷ்ணு, இவங்க 2 பேர்ல யாராவது தான் பணப்பெட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்ப இந்த வீட்டுல பணப்பெட்டியை உண்மையாவே யார் எடுத்துட்டு போக போறாங்க? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க.